இருக்க பிள்ளைக்கு பிளாஸ்டிக் கவர்ல சட்னி சாம்பார் வாங்கிட்டு போறேன். அந்த பிள்ளை ஆரோக்கியமா பிறக்குமாயா? அரசாங்கம் பிளாஸ்டிக் தடை செஞ்சும் நீங்கெல்லாம் இன்னும் திருந்தலைல. எதுக்கு எடுத்தாலும் பிளாஸ்டிக் கவரை பயன்படுத்துறவங்களுக்குலாம் தூக்குச்சொட்டியோட அருமை எங்க தெரிய போகுது? கம்பங்கூழும் கேப்பக்களியும் சாப்பிட்ட உடம்பியாது எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும்னு எங்களுக்கு தான் தெரியும். 50 வயசுல என் அண்ணனோட உடம்ப பாரு எவ்வளவு ஆரோக்கியமா இருக்குன்னு. 40 வயசுல நீயும் தான் இருக்கியே நோஞ்சா மாதிரி. உங்களுக்கெல்லாம் பிரிட்ஜு, ஹாட் பாக்ஸு, குக்கரு இதில் வாழ்ந்த உங்களுக்கெல்லாம் எங்களுடைய அருமை உங்களுக்கு எப்படியா தெரிய போகுது? வயக்காட்டில் கஷ்டப்பட்டு வெயிலில் வேலை பார்த்துட்டு வந்து அந்த தூக்குச்சட்டியை திறந்து பார்த்தா கமகமண்டு மணக்கும்யா. அந்த தூக்குச்சட்டியில் சாப்பிட்ட உடம்பு தான் எங்களுக்கு தேக்கு மரம் மாதிரி இருக்கு. இப்படி இருக்கிறது நாகரிகன்னு பாரம்பரியத்தையே அழிச்சிட்டீங்களையா. போங்கயா, அட வாங்க மச்சா போகலாம். யோ, நான் 100 ரூபா போட்டு வாங்கி வச்சிருக்கேன். என்னையா 100 ரூபா? இந்த 500 ரூபா வச்சுக்க. அந்த அம்மா சொன்னது கரெக்டாக தானே இருக்கு. இனிமேல் கவரில் வாங்கக்கூடாது ராசாமி. இந்த குறும்படத்தின் மூலம் நாம் நம்மளை மாற்றிக்கொள்ளக்கூடியது என்னவென்றால், நாம் உண்ணும் உணவுப் பொருட்களை பாலித்தீன் பைகளை பயன்படுத்தாமல் மாற்றாக வாழை இலைகளை பயன்படுத்தலாம். நாம் தண்ணீர் குடிக்க பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்த்து மாற்றாக மண்பானை, சில்வர் பாத்திரம், பித்தளை பாத்திரம் போன்றவற்றை பயன்படுத்தினால் நமக்கும் நம் உடலுக்கும் நல்லது. நாம் பிளாஸ்டிக் பொருட்களை கவர்களை பயன்படுத்தி குப்பையில் வீசி விடுகிறோம். வாயில்லாத ஆடோ மாடோ உண்பதன் மூலம் அதற்கு செரிமான கோளாறு ஏற்படுகிறது. இதன் விளைவால் அந்த வாயில்லாத சீவன்களோ மரணிக்க நேரிடுகிறது. அதுபோல நாம் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்கள், வாட்டர் பாட்டில்கள் நிறையா சாக்கடைகளிலோ ஓடைகளிலோ அடைப்பை ஏற்படுத்துகிறது. இந்த பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்ப்பது மூலம் நாம் இந்த சமுதாயத்துக்கு செய்யும் நன்மைகள். இந்த பூமி நம்மளுடைய தாய் போன்றது. அதனை பாதுகாப்பதும் வளமையாய் வைத்துக் கொள்வதும் ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கடமையாகும். நம் நாட்டில் ஏராளமான நன்மைகள் வாய்ந்த இயற்கை பொருட்கள் உள்ளன. அதை பயன்படுத்துவோம். பாலித்தீன் கவர்கள், பாலித்தீன் பொருட்களை ஒழிப்போம். ஜெய்ஹிந்த்.